ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது சமீபத்தில் தமிழில் வெளியான ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான் மார்கன். ஸோ இந்த படத்தில் விஜய் ஆண்டனி, அஜய் திஷன், பிரகிடா, சமுத்திரகனி இப்படி பல பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. லியோ ஜான் பால் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ இந்த கதையோட ஆரம்பத்தில் ஒரு மர்ம நபர் வந்துட்டு லேட் நைட்டில் வீட்டுக்கு போயிட்டு இருந்த ஒரு பெண்ணை ஏதோ ஒரு கெமிக்கல் இன்ஜெக்ஷனை அந்த பொண்ணு மேலே போட்டு அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணுறாங்க. அந்த பொண்ணு இறக்கறக்கு முன்னாடி அந்த பொண்ணுடைய ஒட்டுமொத்த உடலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் மாறுது. இப்போ கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. இதே இன்ஜெக்ஷன் போட்டு ஹீரோக்கும் வந்துட்டு இதே பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஸோ ஹீரோக்கு நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கும் இந்த பெண்ணுக்கான அதே இன்சிடென்ட்டுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் வந்திருக்கு. ஏன்னா ரெண்டுமே ஒரே பேட்டர்னில் தான் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு இந்த டைம் அந்த மர்ம நபர் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற முயற்சியில வந்து ஈடுபடுறாரு. ஸோ அப்படி இவர் இந்த கேஸ்ல இறங்கும்போது சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு ஒருத்தர வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இவரா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தின் பேர்ல வந்து அவரை கூப்பிட்டு போய் விசாரிக்கும்போது, ஸோ அந்த ஒரு பையனுக்கு சில ஸ்பெஷல் பவர்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த பவரை வச்சு நம்ம ஹீரோ இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஹெல்ப்பா வந்து அந்த பையனை பயன்படுத்துறாரு. ஸோ இந்த ஒரு கேஸ் இதுக்கப்புறம் எங்க போய் முடியுது, அந்த மர்ம நபரை நம்ம ஹீரோ வந்து தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த பையனுக்கு இருக்கிற ஸ்பெஷல் பவர் வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு எந்த வகையில உதவுச்சு, இதெல்லாமே தான் இந்த மார்கன் படத்துடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் நடிச்சவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் ஆண்டனி ரொம்பவே சட்டிலா அமைதியான ஒரு போலீஸ் ஆஃபீஸரா வந்து போறாரு. ஸோ அவருக்கு இந்த படத்துல டயலாக்ஸே வந்து கம்மி தான். கொடுக்கப்பட்ட ரோலை வந்து அதை நீட்டா பண்ணியிருந்தாரு. வழக்கம் போல அவருடைய படங்கள்ல சீரியஸான ரோல்ல அவரை எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி தான் வந்து நடிச்சிருக்காரு. அதேபோல படத்துல பிரிகிடாவோடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், மகாநதி சங்கரோடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அஜய் திஷன் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஸோ அவரை பார்க்கும்போது காளிதாஸ் ஜெயராம பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து லைட்டா கிடைச்சது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே அவங்கவங்க ரோலை வந்து நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் கிரைம் த்ரில்லர் படம் மாதிரி இல்லாம ஒரு பையன்கிட்ட ஒரு ஸ்பெஷலா ஒரு சூப்பர் பவர் மாரி ஒரு விஷயம் வந்து இருக்கு. அத இந்த கேஸுக்கு ஹீரோ எப்படி யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இந்த ஒரு படத்துக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பா வந்து அமைஞ்சிருக்கு. ஏன்னா இது ஏன், எதுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கும்போது கொஞ்சம் கதை இன்ட்ரெஸ்டிங்காவே போகுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ அந்த கொலையாளிக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரி வந்துட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ்ல இருக்கும்போது தான் நமக்கு வந்துட்டு தெரிய வரும். எப்பவும் போல த்ரில்லர் படங்கள்ல கடைசி ஒரு 20, 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து மொத்தத்தையும் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அதே போல தான் இந்த படத்துலயும் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ படம் ஆரம்பிச்சதுமே எங்கேயும் டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்ட்டா வந்து கதைக்குள்ள போயிடுறாங்க. கற்பனைய மீறி இந்த படத்துல சில விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருந்தாலும், அது இந்த கதைக்கு வந்துட்டு பெரிய அளவுல வந்து நெகட்டிவா வந்து அமையல அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தோடைய கன்டென்ட்டாகவும் அண்ட் கிரிப்பிங்கான அந்த ஸ்க்ரீன் பிளேவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா கொண்டு போயிருந்தாங்க. 1, 2 இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் இந்த சில சீக்வென்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அன்வான்டடா இருக்கும் அப்படிங்கிற மாரி தோணுச்சு. பட் அது இந்த படம் பார்க்கும்போது தெரியாது. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ படத்துக்கான அந்த சினிமாட்டோகிராஃபி ஒரு விதமான ப்ளூ டோன்லயே வந்து மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்க்க ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. முக்கியமா இந்த படத்துல நெறைய விஷயங்கள் வந்து சிஜி பண்ணியிருக்காங்க. ஒரு ஆமைய வந்து காட்டுவாங்க, ஒரு ஆந்தைய வந்து காட்டுவாங்க. ஸோ அதுக்கான அந்த சிஜி ஒர்க்லாம் வந்து கொஞ்சம் ரியலாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல வரக்கூடிய சில பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே நம்ம எதிர்பார்க்காத மாரி தான் வந்து அமைச்சிருந்தாங்க. ஓவராலா இந்த படம் ஒரு நீட்டான கிரைம் த்ரில்லர் படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்த வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.